ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்டிகே சேனல். நான் உங்கள் மதுரை தமிழ்ச்செல்வி. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிறிஸ்மஸுக்கு கேக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பெல்லாம் தேவையில்லை. நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கப்பு, ஏதோ ஒரு கப்பு, மீடியமான கப் எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதுவே கொஞ்சம் பெருசு தான், நீங்கள் சின்ன கப்பாக கூட எடுத்துக்கோங்க. ஒரே கப்பு வச்சு தான் நம்ம எல்லாமே அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போது அந்த கப்பில் நம்ம அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா முழு சுகர் தான். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது அதை நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இதுதான் நமக்கு மெஷரிங் கப்பு. ஸோ நம்ம கப்பு இல்லை அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. அழகாக ஈஸியாக சூப்பராக நம்ம வீட்டிலையே கேக் செய்யலாம். இப்போது இந்த ஜார் பார்த்திங்கன்னா சின்ன ஜாராக எடுத்திருக்கேன். அந்த ஜாரில் ஈரமெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே ஜாரில் இப்போது இந்த சுகரை போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் 2 பேஜாக போட்டு அரைக்க போகிறேன். அதனால் நிறையா வந்துடுச்சு. நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு 2ஆக அரைச்சிக்குவேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 எக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் 3 எக்கு கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இன்னும் ஸ்பான்ச்சாக வரும் நமக்கு. இப்போ இதே கப்பில் அரை கப் நான் கோல்டு வின்னர் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, வாசனை இல்லாதது. சில பேர்த்துக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், வேறு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கப்பை வச்சு தான் நம்ம எல்லாமே அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அரை கப்பில் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அரைச்சி எடுத்துகிட்டு பாதி பவுலில் மாற்றிட்டு, மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு, திருப்பியும் நான் பொடி பண்ணி சர்க்கரை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து 2 பேஜாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட பெரிய ஜார் இருந்ததுன்னா நீங்கள் ஒரே தான் போட்டு எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் முட்டை சேர்த்தனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன அளவோட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதில் எக்கு நீங்கள் வேணாம், ஸ்மெல் அடிக்குது, எசன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த எக்குக்கு போல் நீங்கள் அந்த அரை கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ அதை அரைச்சி எடுத்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் தட்டி ஆளுங்கிற பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா 2 பேஜாக போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்கள் சுகர் நீங்கள் கொஞ்சம் குறைச்சினாவும் கூட சுகர் நமக்கு பத்தாமல் போயிடும். இப்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. க்ரீமியாக, நமக்கு பிளெண்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கடாய் எடுத்துட்டேன். இந்த கடாயில் தூள் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டாண்டு இல்லைன்னா குழியாக ஏதாவது பாத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, கிண்ணம், தட்டு, அதை குப்பராக கவுத்து போட்டு இது மாதிரி மூடி போட்டு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 10 நிமிஷம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வந்திருக்கும். இதில் எந்த கப்பு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கப்லேயே கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க, எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் மைதா மாவோட கோதுமை மாவு தான் நமக்கு ரொம்ப நல்லது. இப்போது நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்படின்னா 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. அது நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதோட பாதிக்கு பாதி தான் போடணும், நிறையா போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா மாவும் சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு நல்லா கட்டியாக வந்திருக்கு. இப்போ கட்டியாக வந்ததுன்னா பயப்பட தேவையில்லை. நான் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சைடில் பால் வச்சுருக்கேன். இது ரொம்ப சில்லாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா காய்ச்சி எடுத்து வச்ச பால் தான். இப்போது அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. என்கிட்ட விஸ்கும் இல்லை, பேச்சுலாவும் இல்லை, நார்மலாக இருக்கிற ஸ்பூனில் தான் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் நார்மலாகவே பயப்படாமல் பண்ணலாம். இது பெரிய வேலையே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளு. ஒரே டைரெக்ஷன்லேயே பண்ணுங்கள். நான் இருக்கிற எல்லா பாலையும் ஊற்றிட்டு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஊற்றினதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனில் நம்ம பண்ணணும். ரொம்ப போட்டு அடிச்சிடக்கூடாது. எந்த விதமான கேக் செஞ்சாலும் போட்டு அதை அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி டைரெக்ஷன்லேயே, ஒரே டைரெக்ஷன்லேயே பண்ணணும். நிறைய பேர் பேச்சுலா அந்த ஒரு கரண்டி இதுகளெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்பூன்லேயும் வச்சு பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் இருந்ததுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக சூப்பராக க்ரீமியாக வருதுன்ட்டு. இது கரெக்டான அளவு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரே இருக்குது, ட்ரே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக இதே மாதிரி பிளேட்டு வந்து கொஞ்சம் குழியாக இருக்கிற பிளேட்டில் இது மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. எதில் வேணால் செய்யலாம், இது தான் வேணும்னு இல்லை. நம்ம செய்யணும் விருப்பப்பட்டோம்னா எதில் வேணாலும் செய்யலாம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், அதே கோல்டு வின்னர் தான் ஊற்றிக்கிறேன். பட்டர் இருந்ததுன்னா பட்டர் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா நெய் கூட தேய்ச்சிக்கோங்க. இப்போது தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன், பட்டர் ஷீட்டு பட்டர் பேப்பர் சொல்லுவாங்க, அதை நான் வச்சுருக்கேன். அது இல்லை அப்படின்னா இந்த எண்ணெயில் நீங்கள் கோதுமை மாவோ மைதா மாவோ தூவி விட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சுற்றியும் டேப் பண்ணி விடுங்க, சூப்பராக வரும். இந்த ஷீட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஒட்டாமல் அழகாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் போடுறோம். ஆனால் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா பக்கமும் தடவி விடுங்க. தடவி விட்டுட்டு நம்ம அந்த க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு அப்படியே ஊற்றும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இப்போது அந்த ஷீட்டெலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போது அந்த க்ரீம் வந்து ஊற்றுவோம், எவ்வளோ அழகாக வரும் பாருங்க. இதுதான் நமக்கு கரெக்டான அளவு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விடுங்க, டேப் பண்ணி விடுங்க. அது எதுக்கு அப்படின்னா ஹோல்ஸு பபுள்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அது எதுவுமே இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ அந்த மாதிரி தட்டி தட்டி விட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா ஹீட் ஆகிருக்கும். இப்போ அதில் நம்ம இந்த ட்ரேயை வச்சிடலாம். ட்ரே வச்சதுக்கப்புறம் மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி நான் போட்டுக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எல்லா கடையிலையுமே கிடைக்கும், பயப்பட தேவையில்லை, ஈஸியாக வாங்கிக்கலாம். அது ஒரு 20 rupees தான். அதுக்கு மேலே நீங்கள் முந்திரி பருப்பு போடனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் மேலவே போட்டு விட்டுட்டேன். இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு மூடிக்கலாம். ஆனால் இது சரியாக மூடலை, நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 ₹20 சாக்லேட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கு மேலே பட்டர் வச்சு நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஜாமை கூட இது மாதிரி உருக்கி எடுத்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். இப்போது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்க தண்ணியில் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்து அதில் நம்ம ரெண்டும் சேர்த்து நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக உருகி வந்துடும். இப்போது எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெரிய சட்டி. அந்த பெரிய கடாயில் வந்துட்டு அதே உப்பை போட்டு வேறு ஒரு பாத்திரத்தை குப்பரை கோத்து போட்டுட்டு வச்சு விட்டேன். இப்போது நல்லா சுற்றியும் வெந்து வந்துடுச்சு, நமக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள் சைட்லலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி காட்டுறேன். அந்த ஸ்பூன் வந்து நொண்டி ஆயிடுச்சு, என் பொண்ணு அதை பிச்சுட்டா. இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு, சூப்பராக நமக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்ட்டு அழுத்தி காட்டுறேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போது இதை நம்ம தட்டி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் சைடில் நான் ஜீரக முட்டாயும் சாக்லேட்டும் உருக்கி வச்சுருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம், அதனால் அந்த டூட்டி ஃப்ரூட்டியே போதும். கட் பண்ணி இந்த கிறிஸ்மஸை சிம்பிளாக சூப்பராக கொண்டாடலாம். இப்போ அந்த சீட்டை எடுத்துடுறேன். பாருங்கள் சீட் எடுக்கும்போது நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு, அதுக்காக தான் அந்த சீட்டு ஒட்டுறாங்க. இல்லைன்னா நம்ம பயப்பட தேவையில்லை, ஒரு பொடியை தூவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அது எனக்கு தொட ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போது நான் க்ரீம் பண்ணி வச்சுருக்கேன், அந்த சாக்லேட்டு க்ரீமு அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்றனால நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்து உருக்கி வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜாம் இருந்ததுனா கூட ஜாம் உருக்கி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க சூப்பராக. நம்மளோட இஷ்டந்தாங்க, எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் சூப்பராக. பாருங்கள் இப்போது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீரக மிட்டாயாக தூவிக்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா ஜேம்ஸ் மிட்டாய் இருக்கும்ல, அதை தூவிக்கலாம். இல்லைன்னா முந்திரி பருப்பை தட்டி போட்டு தூவிக்கலாம். உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த சீரக மிட்டாயை போட்டதுக்கப்புறம்
இப்போது நான் வந்து கேக் வந்து கொஞ்சம் அறக்க பறக்க நான் கட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இந்த டெக்கரேட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா உடனே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவசரப்பட்டு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஹஸ்பண்டுக்காக நான் வந்து இன்றைக்கி சீக்கிரமே கட் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணி கையிலலாம் ஒட்டிக்கிச்சு இந்த க்ரீமு. உடனே வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது. ஸோ அதே தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க. பாருங்கள் சூப்பராக ஸ்பான்ஸாக வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டுது, அதனால தான் சொன்னோம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க.